வணக்கம். சென்னை பாடி பகுதியில் பிரதான சாலை ஓரத்தில் இருக்கிறது அருள்மிகு படவட்டம்மன் திருக்கோவில். இந்த கோவில் உருவான வரலாற்றை பார்ப்போமா? அந்த காலத்தில் திருப்பதிக்கு போன சிலர் திரும்பி வர்ற வழியில் சக்கரம் மாதிரி ஒரு கல் உருண்டு போகிறத பார்த்துருக்காங்க. அந்த கல் கொஞ்சம் தூரம் உருண்டு போய் நடுச்சாலையில் வந்து நின்று இருக்கு. பாதையை மறித்து நின்ன கல்லை ஓரமாக போட நினச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அது சாதாரண கல் இல்லை, சிரசு வரைக்குமான அம்மன் சிலை. அந்த சமயத்தில் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு அருள் வந்து, சோழ மன்னனோட போர் பாசறையான படை வீட்டில் இருந்த அம்மன் நான், என் கோவில் காலப்போக்கில் மறைஞ்சிட்டதால் எனக்கான இடத்த தேடி இப்படி உருண்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சாலை ஓரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும், அங்கே வச்சு என்னை வழிபடுங்க. உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி என்றைக்கும் நான் துணை நிற்பேன், எல்லை தெய்வமாக இருந்து காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மன் சிலையை எடுத்துகிட்டு புறப்பட்டவங்க வழியில் ஒரு வேப்ப மரம் இருந்ததை பார்த்துட்டு அதோட வேரடியில் அம்மனை வச்சு வழிபட்டாங்க. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே இடத்துல, அதே வேப்ப மரத்தின் வேர்ப்பிடத்தில் தான் இந்த படை வீட்டம்மன் அருள் பாலிக்கிறாங்க. படை வீட்டம்மன் என்ற அம்மனோட பேர் தான் மருவி படவேட்டம்மன் என்று ஆச்சு. இந்த அம்மனை தரிசிக்க பாடிக்கு வாங்க.